ஹாய் ஆல், வெல்கம் டு Cpanel. லாஸ்ட் வீடியோவில் வெப் ஹோஸ்டிங்னா என்னென்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் Cpanel என்னென்னு பற்றி பார்க்கலாம். Cpanelலாம் கண்ட்ரோல் பேனல். நீங்கள் டொமைன் வாங்கிட்டு ஹோஸ்டிங் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வந்து ஹோஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல் சென்ட் பண்ணுவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ளஸ் யூஆர்எல். அந்த யூஆர்எல் போட்டுட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வியூ ஆகும். அதுதான் Cpanel டேஷ்போர்டு. அந்த Cpanel டேஷ்போர்டு எதுக்குன்னா உங்களோட வெப் ஸ்பேஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லினக்ஸ் ஹோஸ்டிங்கில் Cpanel வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று உங்களோட வெப் சர்வர் ஸ்பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்களா. அதே சேம் தான் உங்களோட வெப் சர்வர் ஸ்பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு Cpanel யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னோடய ஹோஸ்டிங் அக்கௌண்ட் லாகின் பண்ணி Cpanel எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். domain name /Cpanel. இப்போ லாகின் ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் உங்களோட Cpanelோட லாகின் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். இதான் Cpanelோட டேஷ்போர்டு. இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களோட யூசர் நேமு, உங்களோட டொமைன் நேமு, உங்களோட ஐபி அட்ரஸ்ஸு, நீங்கள் லாஸ்ட்டாக லாகின் பண்ண ஐபி அட்ரஸ் இருக்கும், சர்வர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க ஹோஸ்டிங்கில், நீங்கள் என்ன MySQL டேட்டாபேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பேண்ட்வித் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, சப்டொமைன்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா, உங்களோட சப்டொமைன்ஸ் கொண்டு வந்து 5 வரை நீங்கள் போடலாம். அதில் ஏதாவது போட்டிருக்கீங்களா. இப்போ 0 இருக்குனால ஒன்றுமே நான் போடல. இமெயில் அக்கௌண்ட்ஸ் 10 வரையும் கிரியேட் பண்ணலாம், இன்னும் ஒன்றுமே கிரியேட் பண்ணலாம், அதனால் 0ன்னு காமிக்குது. இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா மெயினான யூஸ் பண்ணுற Cpanel ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜருங்கிறது ஒன்று இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஃபைல்ஸ்லாம் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஃபைல் மேனேஜர் வச்சு உங்கள் ஃபைல்ஸ்லாம் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்க, சேம் அதே மாதிரி தான் உங்களோட சர்வரில் உள்ள ஃபைல்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வரோட ஃபைல்ஸ். இதில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே டெலிட்டும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னா www ஃபோல்டருக்கு போகணும். வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறத www. எதுக்காக இது உள்ள போகணுன்னா இது உள்ளதான் உங்களோட வெப்சைட்டோட டிசைன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் டொமைன் நேம் வந்து ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னா இது உள்ள ஃபைல்ஸ் www உள்ள செக் பண்ணி தான் உங்களுக்கு அது ப்ரௌசரில் வியூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, server_error.png அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய டொமைன் நேமை நான் இங்கே போடுறேன், techrani.in அப்படின்னு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மிங் சூன்னு வருது. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் போட்ட உடனே www ஃபோல்டரை போய் செக் பண்ணி அது உள்ள என்ன ஃபைல் இருக்கோ அதை தான் வந்து இந்த ப்ரௌசரில் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இதை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே இந்த ஃபைலை எடிட் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வரும், எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் எடிட்னு கொடுங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், the website is the site is under construction அப்படின்னு இருக்குது, கம்மிங் பேக்குன்னு இருக்குது. இதை நான் போய் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது கம்மிங் பேக் வெரி சூன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அதே டொமைன் நேமை போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தி சைட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மிங் பேக் வெரி சூன் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதை தான் வந்து www ஃபோல்டரில் உள்ளதை தான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசரில் வியூ பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போது இதே மாதிரி சேம் வந்து இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட டொமைன் நேம் போட்டிங்கன்னா எதுவுமே வியூ ஆகாது, அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் www உள்ள வந்து ப்ரௌசர் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிற ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று index.htmlனு இருக்கணும், அப்படி இல்லைனா home.htmlனு இருக்கணும். இந்த 2 ஃபைலும் டிஃபால்ட்டாக www ஃபோல்டர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் இந்த 2 ஃபைலையும் கேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிடும். வேறு எந்த நேமில் நீங்கள் கொடுத்தாலும் எதுவுமே காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு கொடுக்குறேன். நான் ரீநேம் கொடுத்துட்டு டெஸ்ட்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை ரீட் பண்ணி உங்களுக்கு வெளியில் டிஸ்பிளே பண்ணாது. பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு இதை போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எதுவுமே வரல. பாருங்கள், லிஸ்ட் ஆகுது உங்களுக்கு டேரக்ட். இப்போ இதை கிளிக் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும்னா index.html இல்லைனா home.html கொடுக்கணும்.
ஓகேவா? இப்போ திருப்பி நான் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் கூட மாற்றுறேன். முன்னாடி இண்டெக்ஸ்னு இருந்துச்சு, இப்போ நான் அதை வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல்னு மாற்றிடுறேன். மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு நீங்கள் டேரெக்டாக டொமைன் நேம் இப்போ நீங்கள் கொடுத்தாலும் இந்த சைட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மிங் பேக் வெரி சூன்னு வந்துருச்சு. ஓகேவா? இது ஒன்று. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போகணுன்னாலும் போடலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேக் போகிறது அப் ஒன் லெவல்னால் இதுக்கு மேலே வேறு டேரக்டரி இருந்துச்சுன்னா அந்த டேரக்டரி மூவ் ஆகுது அந்த மாதிரி. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் யூடியூப்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூடியூப்னு க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே யூடியூப்னு வந்துருச்சு. இப்போ இது உள்ளார நான் ஒரு ஃபைல் போட போகிறேன் அப்படின்னா இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளார போயிடும். இது உள்ளார வந்து நீங்கள் போய்ட்டு அப்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வியூ வரும். இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி டெஸ்ட் HTML ஒன்று வச்சுருக்கேன். சேம் காப்பி ஆஃப் இண்டெக்ஸ் HTML காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதை ரீலோட் கொடுத்தீங்கன்னா test.html வந்துருச்சு. இப்போ நான் இதை போய்ட்டு index.html டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகணும். யூடியூப்னு போட்டால் டொமைன் நேம் / யூடியூப்னு போட்டால் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகணும். index.html மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் பேக் கொடுத்தேன்னா யூடியூப் உள்ள index.html இருக்குது. இப்போது இங்கே போயிட்டு நான் techrani.in/யூடியூப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா வந்துடுச்சு பாருங்கள். இமேஜ் வரலாம். ஏன்னா இமேஜ் நான் கொடுக்கல. இமேஜ் வந்து வேறு பாத்தில் இருக்குது, அதனால் அதை எடுத்துக்க. ஏன்னா இமேஜ் வந்து யூடியூப் ஃபோல்டர் உள்ள இல்லை, வெளியில் இருக்குது. இப்போ யூடியூப் ஃபோல்டர் உள்ள இல்லை, வெளியில் இருக்கிறதுனால எடுத்துக்கல. இப்போ நான் இதை காப்பி பண்ணி இன்கேஸ் இதை நான் அப்படியே வந்து இதில் வந்து நான் மூவும் பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் public_HTML போனால் ரூட் டேரக்டரி அது உள்ளர வந்து நான் யூடியூப்ங்கிற ஃபோல்டர் இருக்குது, யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு அது விட்ற இந்த இமேஜை மூவ் பண்ணுறேன். மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே இல்லை, இப்போது இங்கே வந்துடுச்சு. அங்கே இல்லை, இங்கே வந்துடுச்சு. இப்போது போயிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இதை கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு இமேஜ் வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபோல்டர் போட்டும் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் techrani.in/யூடியூப்னு போட்டிங்கன்னா அது விட்றது வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் மேனேஜரில் ஃபைலெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, ஃபைலை டெலீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இதான் ஒரு பேசிக்கான ஓவர்வியூவில் ஃபைல் மேனேஜரில் இப்படி தான் நம்ம பண்ணணும். அப்லோட் பண்ணுறது எல்லாமே, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு டேட்டாபேஸ் வேணும், பிஹெச்பி நம்ம வச்சுருக்கிறது லினக்ஸ் இருக்கிறதுனால பிஹெச்பி admin இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வெப்சைட் டேட்டாபேஸ் வேணும், டேட்டாபேஸ் செக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்ஸ். இப்போ இந்த இமெயில் அக்கௌண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஆல்ரெடி நான் எந்த இமெயில் அக்கௌண்ட்ஸும் இதில் வச்சில்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் ஐடி வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 10 அவைலபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 வரையும் நீங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட்னு கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா info அப்படின்னு கொடுக்குறேன். info@techrani.in. இப்போ நீங்கள் டொமைனு ஹோஸ்டிங் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டொமைனில் நீங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் சொல்லும் போது info@ இல்லை கான்டாக்ட் அட்டை படிங்கன்னா உங்களோட டொமைன் நேமே நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ நான் info@னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நான் அலோகேட் பண்ணணும் கூட நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதில் 500 MB அலோகேட் பண்ணணுமா இந்த இமெயில் ஐடிக்கு, இல்லை கம்மியாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நான் 50 MB எக்ஸாம்பிளுக்கு நான் அலோகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெல்கம் இமெயில் வந்து இந்த இமெயிலுக்கு போகணுமான்னு கேட்பாங்க. இமெயில் போகணுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ரியேட் கொடுத்துட்டேன். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் info@techrani.in அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். 50 MB கொடுத்துருக்கேன். க்ரியேட் ஆகிடுச்சு. யூசர் பாஸ்வேர்டு எனக்கு ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணது நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செக் மெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி உங்களுக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். அது ஒரு லாகின் பேஜுக்கு போவோம். அதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும். சூஸ் டிஃபால்ட் வெப்மெயில் அப்ளிகேஷன் 3 தான் யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் உங்களோட இமெயில் ஐடியா. இப்போ செட் ஆஸ் டிஃபால்ட் நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே இந்த வியூவில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ செக் மெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ செக் மெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். அது ஒரு லாகின் பேஜுக்கு போவோம். அதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும். சூஸ் டிஃபால்ட் வெப்மெயில் அப்ளிகேஷன் 3 தான் யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் உங்களோட இமெயில் ஐடியா. இப்போ செட் ஆஸ் டிஃபால்ட் நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே இந்த வியூவில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வெல்கம் இமெயில் எனக்கு வந்துருச்சு பாருங்கள். இமெயில் கான்ஃபிக் செட்டிங்ஸ் இன்ஃபோ பண்ணிட்டு இப்போ நீங்கள் யாருக்காவது போயிட்டு இப்போ இந்த இமெயில் ஐடி சொல்கிறீங்க, உடமையில இமெயில் சொன்னீங்க, உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இமெயில் அக்கௌண்ட்ஸு. ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் Cpanelக்கே போகிறேன். இமெயில் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓகே
அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிபி அக்கௌண்ட்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா எஃப்டிபி அப்படின்னா என்ன வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது எஃப்டிபி. நீங்கள் எப்படி ஒரு cPanel யூஸ் பண்ணி இதெல்லாம் இந்த ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ cPanel யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறீங்களோ cPanel யூஸ் பண்ணாமலே இந்த எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுக்கு நிறையா எஃப்டிபி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் ஜீரான்னு ஒன்று ஃபேமஸான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரை மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சில டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணி ஃபைல்ஸில் எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட பல்கான ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் மேனேஜரை மட்டும் அக்சஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். சப்டொமைன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. சப்டொமைன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். சப்டொமைன்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அது உள்ள வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அதை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி அக்சஸ் பண்ணுவீங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போய் techrani.in/youtube போட்டால் நமக்கு வருது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் உங்களுக்கு டொமைனாகவே வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுவும் அதே வேலையை தான் பண்ணும். இங்கே பாருங்கள் blog.example.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து நீங்கள் ஸ்லாஷ் போட்டு அக்சஸ் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து ஒரு டொமைனாகவே அக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி யூடியூப்னு போர்டு இருக்கிறதுனால டெஸ்ட் யூடியூப்னு வைக்கிறேன். டெஸ்ட் யூடியூப்னு வச்சுட்டேன். இன்னும் public_html அதுதான், இதுதான் டிஃபால்ட் ரூட், அது விட தான் இருக்கணும். அதுதான் www ரூட் ஆக்சுவலாக public_, இதில் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சப்டொமைன் கிரியேட் ஆகும். இது எப்படி போய் செக் பண்ணலாம் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா பாருங்கள், டெஸ்ட் youtube.techrani.in has been createdனு வருது. இப்போ நான் போய் செக் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ நான் cPanel போயிட்டேன். அது எப்படி கிரியேட் ஆகிருக்கும்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் போனாலே செக் பண்ணலாம். ஃபைல் மேனேஜர் போயிட்டு www போயிட்டு இதை பாருங்கள், டெஸ்ட் யூடியூப்னு வந்து பாருங்கள். முன்னாடி கிரியேட் பண்ண மாதிரி தான். பட் முன்னாடி கிரியேட் பண்ணது வந்து டொமைன் நேம் /ஃபோல்டர் நேம்னு ஆக்சஸ் பண்ணணும். பட் சப்டொமைனாக கிரியேட் பண்ணிங்கன்னா subdomain.your domain name ஆக்சஸ் பண்ணணும். இது இங்கே போனாலுமே தெரியும், இங்கேயுமே இருக்கும். இதில் நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் சப்டொமைன்ஸ் கிரியேட் அப்படி போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு சப்டொமைன்ஸ் கிளிக் பண்ணால் ஒரு சப்டொமைன் இப்போ கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு சப்டொமைன் கிரியேட் ஆகிருக்கு. இதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். அடுத்தது வந்து எஃப்டிபி அக்கௌண்ட்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சப்டொமைன்ஸு அது இமெயில் அக்கௌண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெயினானது மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் நிறையா இருக்குது இதில். இப்போ அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆல்கஸ்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், PrestaShop, Joomla இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நிறைய இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இதை பேஸ் பண்ணி வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது cPanel வழியாக வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் cPanel. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.